வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸ்ல ஏசி சர்க்யூட்ஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏசி சர்க்யூட்டை மெஷ் அனாலிசிஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம டிசி சர்க்யூட் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஏசி சர்க்யூட்க்கும். ஸோ என்ன ஒரு வித்தியாசம்னா டிசி சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த சர்க்யூட்டில் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் ஏசியில் பார்த்தீங்கன்னா இட் ஆஃபர்ஸ் இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ்ன்றதுனா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ். அப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், ரியாக்டன்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 ஓம் J2 ஓம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு J-J12 ஓம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கெப்பாசிட்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய ரியாக்டன்ஸ், ஓகேங்களா. இந்த சர்க்யூட்ல நம்ம டிசி சர்க்யூட் இருந்தால் ஒன்லி ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கும். இது ஏசி சர்க்யூட்டா இருந்தால் இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனோட ஒன்று வந்து அதனோட இண்டக்டரோட வேல்யூ கொடுத்துருக்கலாம், அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ டேரக்டா கொடுத்துருக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வேல்யூ வந்து -J12 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் தென் இது வந்து ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸ். இது வந்து இதுவும் ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஏசியில் எப்படி சார் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோ மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரோ மார்க் போட்டிருக்க மேலே இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், கீழே இருக்கிறது நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இதை பாசிட்டிவ் மேலே இருக்கிறது பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், கீழே இருக்கிறது நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் கொஸ்டினில் வந்து கொடுக்கல சார், ஏரோ மார்க்கே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் டிஃபால்ட்டாக மேலே இருக்கிற டெர்மினல் பாசிட்டிவும் கீழே இருக்கிற டெர்மினல் நெகட்டிவ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. எதுவுமே கொடுக்கலன்னா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏரோ மார்க் கொடுத்தா ஏரோ மார்க் எந்த பக்கம் இருக்கோ அதை வந்து நீங்கள் பாசிட்டிவ்னும், ஏரோ மார்க் இல்லாத பகுதியை வந்து நீங்கள் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஏரோ மார்க் எந்த பாயிண்ட் அவுட் பண்ணது அது பாசிட்டிவ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ இது எப்படி சார் இது வோல்டேஜ் சோர்ஸா கரண்ட் சோர்ஸா கண்டுபிடிக்கும். இங்கே பாருங்க யூனிட்டும் பாருங்க V தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸ் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 50 at an angle of 90 V தான் கொடுத்துருக்காங்க. இதே கரண்டா இருந்தால் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆம்ப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதை வச்சும் நீங்க கொடுத்துருக்கிறது வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அது கரண்ட் சோர்ஸா இல்லை ஏசி சோர்ஸா தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ மொத்தமா இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா 3 மெஷஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்படி டிசி சர்க்யூட்ல முதல்ல என்ன செக் பண்ணுவோம், அந்த சர்க்யூட்ல மெஷ் அனாலிசிஸ் வந்து பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் மெஷஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் மெஷஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேவா. ஸோ இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா எத்தனை மெஷஸ் இருக்குன்னு அவனே கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ். அதே மாதிரி மெஷ் கரண்டோட டைரக்ஷன்ஸ் கொடுக்கலன்னா நாமளே அஷ்யூம் பண்ணுவோம். ஆனா இந்த ப்ராப்ளத்துல மெஷ் கரண்டோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. மெஷ் 1ல போகக்கூடிய கரண்ட் I1 அது கிளாக் வைஸ்ல போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெஷ் 2ல போகிற கரண்ட் I2 அதுவும் கிளாக் வைஸ்ல கொடுத்துருக்காங்க. மெஷ் 3ல போகிற கரண்ட் வந்து I3 அதுவும் கிளாக் வைஸ்ல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இன்கேஸ் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நாமளே அஷ்யூம் பண்ணிக்கணும். டிஃபால்ட்டா எல்லா மெஷுமே நீங்க வந்து டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ்ல அஷ்யூம் பண்ணி ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம டிசி சர்க்யூட்ல என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம், ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். டிசி சர்க்யூட்ல எப்படி மெஷ் அனாலிசிஸ் சால்வ் பண்ண அதையும் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் 2026 தட் இஸ் ரீசெண்டா வந்து சர்க்யூட் அனாலிசிஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின், ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் தி சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஆஃப் மெஷ் அனாலிசிஸ் அண்ட் ஃபைண்ட் மெஷ் கரண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா மெஷ் கரண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம். மெஷ் கரண்ட்னா என்ன, இந்த I1 வேல்யூ, I2 வேல்யூ, I3 வேல்யூ மூணோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா மெஷ் அனாலிசிஸ் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மெஷஸ் கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை மெஷ் இருக்கு இந்த ப்ராப்ளத்துல, 3 மெஷஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ 3 மெஷஸ் இருந்தா நம்ம இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் போறதா இருந்தா மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல டைரக்டா சர்க்யூட்டை பார்த்து எழுதிடலாம். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணியும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்பெக்ஷன் மூலியமா சால்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தடுமே ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனல்ல வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம். டிசி சர்க்யூட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன், ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மெஷஸ் வந்து 3. அப்போ என்ன மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், 3x3 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் ஃபார் மெஷ் அனாலிசிஸ் என்ன, டிசி சர்க்யூட்ல நம்ம என்ன போடுவோம், ஆர் டிசி சர்க்யூட்ல இங்க என்ன போடுவோம், இசட்டுக்கு பதிலா ஆர் போடுவோம், ஆர் ஐ ஈக்குவல் டு வின்னு போடுவோம். ஸோ டிசியில் ஆர் போடுவோம், ஏன்னா டிசியில் இம்பிடன்ஸ் ஆஃபர் பண்ணாது, ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான். ஆனால் ஏசியில் பார்த்தீங்கன்னா இட் ஆஃபர்ஸ் இம்பிடன்ஸ். ஏன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டும் இருக்கும், ரியாக்டன்ஸ் பார்ட்டும் இருக்கும். அப்போ டோட்டலாக என்ன, இட் ஆஃபர்ஸ் இம்பிடன்ஸ் இசட் போடணும். டிசியில் போடும்போது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் ஃபார் மெஷ்க்கு வந்து ஆர் ஐ ஈக்குவல் டு வி எழுதணும். ஆனால் ஏசியில் பார்த்தீங்கன்னா இசட் இன்டூ ஐ ஈக்குவல் டு வி அப்படின்னு எழுதணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல 3 மெஷஸ்னா என்ன, எந்த மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ இது வந்து நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இசட்டை வந்து 3x3 என்ன எழுதலாம், Z11 Z12 Z13 21 22 23 31 32 33. ஸோ மெஷ் கரண்ட்ஸ் என்ன, I1 I2 I3. ஸோ மெஷ் 1ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, V1. மெஷ் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ் V2. மெஷ் 3ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ் வந்து V3, ஓகேங்களா. இப்போ இந்த சர்க்யூட்டை பார்த்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சு எழுதிடலாம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மெஷ் 1ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ்னா என்ன, இட்ஸ் சம் ஆர் பிளஸ் ஜேஎக்ஸ், ஓகேங்களா. அதாவது ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த லூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்கு, அதோட வேல்யூ 5. இங்க இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா J2 ஓம். அப்போ இந்த லூப்ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ் என்ன, 5 பிளஸ் J2 ஓம் எழுதலாம். ஸோ அதுதான் இங்க எழுதிருக்கேன். Z11 வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 பிளஸ் J2 ஓம், ஓகேங்களா. அதே மாதிரி Z22 என்ன, லூப் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ், ஓகேங்களா. Z1னா லூப் 1ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ், Z22னா லூப் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ், Z33னா லூப் 3ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ். Z11 முதல்ல கண்டுபிடிச்சேன். Z22 பார்க்கலாம். ஸோ லூப் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ் என்ன, இங்க ஒரு 4 இருக்கு ரியல் பார்ட், ரியாக்டிவ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் 2 இருக்கு. ஸோ இது பிளஸ் J2, இது மைனஸ் J12. அப்ப என்ன வரும், 4
plus J2 minus J12 அப்ப என்ன வரும் so 4 minus J10 வரும் ஏன்னா இங்க minus J12 இது வந்து plus J2 ஓகேங்களா ஆட் பண்ண என்ன வரும் minus 10J வரும் அதாவது 4 minus J10 வரும் so Z22 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 minus J10 ஓகேங்களா அதே மாதிரி லூப் 3 ல இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ் பார்க்கலாம் ஸோ ரியல் பார்ட் 2 மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா இமேஜினரி பார்ட்டும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு அப்போ என்ன இதெல்லாம் 2 இது வந்து மைனஸ்ல இருக்கு 2 மைனஸ் J12 ஸோ Z33 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் J12 ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் எடுத்து எழுதிட்டேன் Z11 Z22 Z33 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் மியூச்சுவல் வேல்யூஸ் என்னென்ன Z12 Z13 Z23 ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் தட் இஸ் காமன் மியூச்சுவல் ஆர் காமன் சொல்லலாம் அதாவது எதெல்லாம் நமக்கு வந்து மெஷ் 1க்கும் 2க்கும் காமனா இருக்கும் அதை Z12 வாட் Z12 மெஷ் 1க்கும் 2க்கும் காமனா இருந்தா Z12 மெஷ் 2க்கும் 3க்கும் காமனா இருந்தா Z23 மெஷ் 1க்கும் 3க்கும் காமனா இருந்தா அதை Z13 சொல்லலாம் ஓகேங்களா சோ இப்போ Z12 அப்படின்னா என்னன்னா மெஷ் 1க்கும் மெஷ் 2க்கும் என்ன காமனா இருக்கு ஸோ இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன காமனா இருக்கு J2 பிளஸ் J2 இருக்கு ஸோ இது வந்து பிளஸ்ஸா இல்ல மைனஸா அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கரண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கரண்ட் போகுது இதுல I1 கரண்ட்டும் போகுது I2 கரண்ட் போகுது இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ல ஓகேங்களா அப்போ ரெண்டு கரண்டோட டைரக்ஷன் ஒன்னா என்டர் ஆச்சுன்னா நம்ம இதை அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ரெண்டு கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்டர் ஆச்சுன்னா இந்த மியூச்சுவல் ரியாக்டன்ஸோட வேல்யூ மியூச்சுவல் இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைனஸ்ல எடுக்கணும் ஓகேங்களா இந்த I1 கரண்ட் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வருது I1 ஆனா I2 பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல போகுது அப்ப ரெண்டுமே என்ன ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்டர் ஆகுறதுனால இந்த வேல்யூவை நம்ம மைனஸ்ல எடுக்கணும் சோ Z12 அப்படின்றது என்ன இட் இஸ் இம்பிடன்ஸ் காமன் பிட்வீன் மெஷ் 1 அண்ட் மெஷ் 2 இதுல போற இதுல ரெண்டு கரண்ட் போகுது I1 போகுது I2 போகுது சோ I1 வந்து மேல இருந்து கீழே இறங்குது I2 வந்து கீழ இருந்து மேல போகுது ஓகேங்களா ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்டர் ஆச்சுன்னா இந்த Z12 ஓட வேல்யூ வந்து மைனஸ்ல எடுக்கணும் இங்க பிளஸ் J2 இருக்கு அப்ப என்ன எடுக்கணும் மைனஸ் J2 எடுக்கணும் ஓகேங்களா சோ அதுதான் இங்க நான் எடுத்திருக்கேன் Z12 ஆர் Z21 ஓட வேல்யூ மைனஸ் J2 அடுத்து Z13 கண்டுபிடிக்கணும் Z13 ஈக்குவல் டு என்ன Z31 அதாவது என்னன்னா மெஷ் 1க்கும் 3க்கும் காமனா இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் மெஷ் 1 இங்க இருக்கு மெஷ் 3 இங்க இருக்கு நடுவுல காமனா ஏதாவது இருக்கானா இல்ல சோ அப்போ அது 0ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன் அடுத்து Z23 தட் இஸ் ஈக்குவல் டு Z32 Z23க்கும் 32க்கும் காமனா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் மெஷ் 2க்கும் மெஷ் 3க்கு காமனா இருக்கு ஒரு ரியாக்டன்ஸ் ஒரு இம்பிடன்ஸ் இருக்கு இந்த இம்பிடன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் J12 இது வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணுமா நெகட்டிவா எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு கரண்ட் போகுது ஒரு மேல I2 வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே என்டர் ஆகுது மேல என்டர் ஆகி கீழே லீவ் ஆகுது I3 பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல போகுது அப்போ இதுல இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்ல போகக்கூடிய கரண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேற டைரக்ஷன்ல இருக்கு I2 மேல இருந்து கீழவும் I3 கீழ இருந்து மேல வருது சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தா நம்ம அந்த காமன் இம்பிடன்ஸ் நெகட்டிவ்ல எடுக்கணும் ஆல்ரெடி இது நெகட்டிவ் தான் இருக்கு சோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பிளஸ்ஸா மாறிடுச்சு அப்ப என்ன ஆகும் நமக்கு பிளஸ் J12 வரும் ஓகேங்களா சோ அதுதான் இங்க இருக்கு Z23 ஈக்குவல் டு Z32 ஈக்குவல் டு பிளஸ் J12 ஏன் பிளஸ் J12னா மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம் சோ அங்க ஆல்ரெடி மைனஸ் J12 இருந்துச்சு இன்டு மைனஸ் போட்டதுனால பிளஸ் J12 மாறிடுச்சு ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம V11 V2 V3 கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா V1 என்ன மெஷ் 1ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ் மெஷ் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ் மெஷ் 3ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ் மெஷ் 1ல எத்தனை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் வந்து என்ட்ரி டெர்மினல் பார்க்க கூடாது இந்த பேட்டரியில என்ட்ரி ஆகுது நெகட்டிவ்ல லீவ் ஆகுது என்ன பாசிட்டிவ் அப்போ இந்த வோல்டேஜோட போலாரிட்டி பாத்தீங்கன்னா பிளஸ் 100 அட் an angle of 0 ஓகேங்களா அப்போ V1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா பிளஸ் 100 அட் an angle of 0 அப்படின்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா இங்க அடுத்தது லூப் 2ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா ஒரு வோல்டேஜ் சோர்ஸுமே இல்ல லூப் 2ல அப்போ என்ன எடுத்துக்கலாம் V2 ஓட வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி லூப் 3ல ஏதாவது எத்தனை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு அதுவும் அதனோட மேக்னிட்யூட் எப்படி நம்ம எடுக்கிறதுனா கரண்ட் I3 பாத்தீங்கன்னா என்டர் ஆகுது பாசிட்டிவ் லீவ் ஆகுதுன்னா நெகட்டிவ் கரண்ட் லீவிங் டெர்மினல் தான் நம்ம பேட்டரிக்கு பார்க்கணும் அப்போ இதனோட வேல்யூ இதனோட மேக்னிட்யூட் என்ன போலாரிட்டி என்னன்னா மைனஸ் 50 அட் an angle of 19 எடுக்கணும் ஸோ V1 வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 100 angle of 100 at an angle of 0 V2ல பாத்தீங்கன்னா எந்த வோல்டேஜ் சோர்ஸும் இல்ல 0 V3 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸா இருக்கு அங்க கரண்ட் வந்து லீவ் ஆகுற டெர்மினல் மைனஸ்ன்றனால இந்த மைனஸ் 50 at an angle of 19 எடுக்கிறோம் ஓகேங்களா இப்போ V1 V2 V3 இந்த மூணு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா V1 V2 V3 கண்டுபிடிச்சிட்டேன் இது எல்லாமே என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா போலார் ஃபார்மேட் போலார்னா மேக்னிட்யூடும் ஆங்கிளும் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட்க்கு மாத்திக்கணும் ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல மாத்திக்கணும் அப்படின்னா என்னன்னா ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மேட் தான் ரியல் பார்ட் இது வந்து இமேஜினரி பார்ட்னு இருக்கும் ஸோ இது எப்படி சார் போடுறது அப்படின்னா நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கால்குலேட்டர்ல எப்படி போலார் டு ரெக்டாங்குலர் கன்வெர்ட் பண்ணலாம் இல்ல ரெக்டாங்குலர் கொடுத்தானா போலார் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இது வந்து ரெக்டாங்குலர் போலார் ஃபார்மேட்ல இருக்குது எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல மாத்துறதுன்னா சோ நம்ம 100 angle 0 டிகிரி இருக்கு ஓகேங்களா சோ 0 டிகிரினா அது ஜே ஓட டேர்ம் 0 தான் வரும் இது எப்படி நம்ம கால்குலேட்டர்ல போட சொல்லி தரேன் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு போலார் எங்க இருக்கு கால்குலேட்டர்ல எங்க இருக்கு எங்கன்னா பிளஸ் சிம்பிளுக்கு மேல இருக்கு போலார் அதனால பிளஸ் சிம்பிள் ஷிஃப்ட் பிளஸ் போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் இங்க போலார்னு வரும் ஓகேங்களா சோ போலாரோட வேல்யூஸ் என்ன நம்ம இங்க வந்து 100 இதோட வேல்யூ 100 0 அப்ப என்ன கொடுக்கணும்னா 100 போட்டுட்டு கம்மா ஆங்கிள் வந்து 0 இது கொடுக்குறீங்க க்ளோஸ் பிராக்கெட் கொடுங்க ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா நமக்கு
ரியல் பார்ட் கிடைக்கும். ரியல் பார்ட்டோட வேல்யூ என்ன வந்திருக்கு கால்சியில் 100 வந்திருக்கு. ஓகேவா, அதை எடுத்து எழுதிக்கங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஆல்ஃபா. ஆல்ஃபா போட்டு டேன் இருக்கு இல்லையா, tan press பண்ணுங்க. ஆல்ஃபா tan தட் இஸ் f அதுக்கு மேல இருக்கு. f equal to f ஓட வேல்யூ என்னன்னு பிரஸ் பண்ணுங்க. ஈக்குவல் ஆல்ஃபா tan ஈக்குவல் டு போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. அதாவது ரியல் பார்ட் வந்து ரியல் பார்ட் வந்து நமக்கு 100 கிடைச்சு, ரியாக்டிவ் பார்ட் வந்து 0. அதான் நீங்க என்ன எழுதிருக்கேன், 100 பிளஸ் j0 எழுதிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதுக்கு 0 தான். இதுக்கு நம்ம இமேஜினரி, இதுக்கு நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட் எடுத்தாலும் 0 தான் வரப்போகுது. ஓகே, 0 பிளஸ் 0 j0 தான் வரப்போகுது. அதனால எழுதல. V3 பார்த்தீங்கன்னா -50 and 90. இது வந்து போலார் ஃபார்மேட்ல இருக்கு. இது என்னமா மாத்தணும், நம்ம ரெக்டாங்குலர்ல மாத்தணும். ரெக்டாங்குலர்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலர் எங்க இருக்குன்னா மைனஸ்ல இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்குலர் வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த மைனஸ் சைனை என்டர் போடாதீங்க. இங்க வந்து மைனஸ் இருக்குல்ல, இது என்டர் போட வேண்டாம். அதை போய் வெளியில வச்சுக்கோங்க. வர ஆன்சருக்கு நீங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ மேக்னெட் வேல்யூ 50, கம்மா ஆங்குலர் வேல்யூனா +90, அதை போட்டுக்கிறீங்க. க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. அதாவது இதனோட ரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இப்போ இமேஜினரி வேல்யூ தெரியணும். இமேஜினரி வேல்யூ தெரியணும்னா ஆல்ஃபா tan ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 50. ஸோ நமக்கு என்ன வருது, இமேஜினரி டேர்மோட வேல்யூ வந்து 50. தட் இஸ் ஜேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50. ஆனால் நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சைன் வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம -j50 எடுத்துக்கிறேன். இது என்ன எடுத்துக்கிறேன், -j50 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது J11, சாரி Z11, Z12, 13, 21, 22, 23, 31, 32, 33, I1, I2, I3, V1 ஓட வேல்யூ, V2 ஓட வேல்யூ, V3 ஓட வேல்யூ நான் வந்து எல்லாமே வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுவும் போலார்ல இருந்து ரெக்டாங்குலர் மாத்திட்டேன். இது 0 ரெக்டாங்குலர் மாத்தணும், அதே 0 தான். இது போலார்ல இருந்துச்சு, நான் ரெக்டாங்குலர்ல மாத்திக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம சால்வ் பண்ணி டெல் வேல்யூவும் டெல் I1 வேல்யூவும் டெல் I2 வேல்யூவும் டெல் I3 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு I1 ஈக்குவல் டு டெல் I1 பை டெல், I2 ஈக்குவல் டு டெல் I2 பை டெல், I3 ஈக்குவல் டு டெல் I3 பை டெல் ஈக்குவல் டு போட்டால் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காலத்தை நம்ம இந்த வோல்டேஜ் காலத்தால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். டெல் I2 கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் காலத்தை வோல்டேஜ் காலத்தால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். டெல் I3 கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட் காலத்தை வோல்டேஜ் காலத்தால் ரீப்ளேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ டெல் I1 டெல் முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மேட்ரிக்ஸ்க்கு, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர்ல முதல்ல காம்ப்ளெக்ஸ் மோட்ல இதை மாத்திக்கணும். ஓகேங்களா. ஸோ காம்ப்ளெக்ஸ் மோட்ல நம்ம மாத்திக்கணும். காம்ப்ளெக்ஸ் மோட்ல எப்படி மாத்திக்கிறேன் நான் சொல்லி தரேன். ஓகேங்களா. ஸோ மோடை வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன நம்பர் 2. இப்போ 2 பிரஸ் பண்ணா இப்போ என்ன மோட்ல மாறிடுச்சு, காம்ப்ளெக்ஸ் மோட்ல வந்துருச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மோட்ல வச்சாதான் நம்ம சால்வ் பண்ண முடியும் டேரக்டா, இல்லைன்னா சால்வ் பண்ண முடியாது. அதனால கால்குலேட்டர் முதல்ல காம்ப்ளெக்ஸ் மோட்ல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த டேர்மை அப்ரிவேட் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம், 5 + j2 ஈக்குவல் டு 4 - j10 இன்டூ 2 - j12 மைனஸ் j12 இன்டூ j12. ஸோ அடுத்தது ஃபார்முலையில் என்ன வரும், மைனஸ் வரும். அடுத்தது நம்ம இந்த டேர்ம் எடுக்கணும் இல்லையா, மைனஸ் j2 இன்டூ என்ன பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் போட்டு இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும், தேர்ட் டேர்ம் என்ன, பிளஸ் போட்டுட்டு 0 போட்டுட்டு, ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் எழுதணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே வந்து 0 இன்ட்டு மல்டிப்ளை எதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால இங்கே மொத்தமாக 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி கால்குலேட்டர்ல போடலான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கால்குலேட்டர்ல அப்படியே இதுல இருக்கிறத டைப் பண்ணா போதும். ஆனா காம்ப்ளெக்ஸ் மோட்ல வச்சிடணும். ஓகேங்களா. இப்போ நான் காம்ப்ளெக்ஸ் மோட்ல வச்சிருக்கேன். செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஓப்பன் பிராக்கெட் பிரஸ் பண்ணி ஓப்பன் பிராக்கெட் 5 பிளஸ் பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ J2 இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து J2 போட முடியாது. இது 2Jன்னு கால்சியில போடலாம். அதுவும் Jன்ற டேர்ம் வந்து நமக்கு கால்குலேட்டர்ல இருக்காது, I தான் இருக்கும். ஸோ அது எங்க சார் இருக்கு ஐன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ENG இருக்கு இல்லையா, அதுக்கு மேல ஐன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஷிஃப்ட் பிரஸ் பண்ணாதான் நம்ம வந்து I பிரஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 2Jன்னு கொடுக்கணும். அதாவது J2 கொடுக்க கூடாது, 2Jன்னு கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த டேர்முக்கு என்ன கொடுக்கணும், 2Jன்னு கொடுக்கணும். ஸோ 2 பிரஸ் பண்ணிக்கோங்க. Jக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் I பிரஸ் பண்ணிக்கணும். அதை ENG பிரஸ் பண்ணுங்க, பண்ணா I வந்துடும். ஓகேவா. இப்போ அப்படியே இந்த இப்படி இங்க என்ன இருக்கோ அப்படியே ஒரு பிராக்கெட் கூட மிஸ் பண்ணாம அப்படியே டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா. க்ளோஸ் பிராக்கெட் போட்டாச்சு. அடுத்து இன்னொரு ஓப்பன் பிராக்கெட், மறுபடியும் இன்னொரு ஓப்பன் பிராக்கெட், அடுத்தது 4 மைனஸ் 10Jன்னு போடணும். அதாவது ஷிஃப்ட் I க்ளோஸ் பிராக்கெட்டா, மறுபடியும் மைனஸ் J10 ஆச்சா, இன்டூ மறுபடியும் ஒரு ஓப்பன் பிராக்கெட் 2 மைனஸ் 12J ஷிஃப்ட் போட்டு I போட்டுக்கணும். ஓகேங்களா. மறுபடியும் க்ளோஸ் பிராக்கெட், மறுபடியும் மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் 12J 12 ஷிஃப்ட் I க்ளோஸ் பிராக்கெட், மறுபடியும் ஓப்பன் பிராக்கெட் 12J
12 ஷிஃப்ட் ஐ போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? க்ளோஸ் பிராக்கெட், மறுபடியும் இன்னொரு க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு. அடுத்தது மைனஸ்ன்ற ஒரு டேர்ம் வருது. மைனஸ் போட்டு மறுபடியும் ஓப்பன் பிராக்கெட் 2j மைனஸ் 2j இல்லையா? சாரி மைனஸ் 2j மைனஸ் போட்டு 2 ஷிஃப்ட் j ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பிராக்கெட், மறுபடியும் ஒரு ஓப்பன் பிராக்கெட், இன்னொரு ஓப்பன் பிராக்கெட், மைனஸ் 2j ஷிஃப்ட் ஐ போட்டுக்கலாம் ஜேக்கு பதிலாக. க்ளோஸ் பிராக்கெட், மறுபடியும் ஓப்பன் பிராக்கெட் 2 மைனஸ் 12j 12 போட்டுக்கிட்டு ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது க்ளோஸ் பிராக்கெட். ஓகேங்களா? மைனஸ் 0 இது போட்டாலும் போடலாம், இல்லை போடாமல் விட்டுடலாம். ஓகேங்களா? நான் போடல. க்ளோஸ் பிராக்கெட் போட்டாச்சா? அடுத்து பிளஸ் 0ன்னு இருக்கு, அதை போட்டாலும் போடலாம் போடல. ஈக்குவல்னு கொடுக்குறோம். ஈக்குவல்னு கொடுத்தா நமக்கு என்ன வருது? 304. இப்போ வந்து நமக்கு 304ன்றது ஆன்சர் முடியல. இந்த 304 தான் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் பார்ட் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபார்மேட். ஓகேங்களா? இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கணும். ஷிஃப்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தா இமேஜினரி பார்ட் என்ன கொடுத்துருக்கு? மைனஸ் 324 JIன்னு கொடுத்துருக்கு. அப்போ ரியல் பார்ட் வந்து 304. ஷிஃப்ட் ஈக்குவல்னு கொடுத்த அப்படின்னா நமக்கு காமிச்சது ரியாக்டிவ் பார்ட், அதாவது இமேஜினரி பார்ட் ஒன்று மைனஸ் J 324. அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது டெல் I1 கண்டுபிடிக்கணும். டெல் I1 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் வோல்டேஜ் காலத்தால மாற்றிக்கிட்டு அதே மாதிரி நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க என்ன டேர்ம் ப்ரொசீஜர் பண்ணுவோம் அதே மாதிரி எழுதிங்க. ஃபர்ஸ்ட் 100 எடுத்துக்கிட்டு எதை மல்டிப்ளை பண்ணணும்? 4 minus J10 into 2 minus J12 மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு J12 into J12 எழுதியாச்சா? ஸோ க்ளோஸ் பிராக்கெட். அடுத்து ஃபார்முலால என்ன வரும்? மைனஸ். ஓகேங்களா? அடுத்த டேர்ம் என்ன எழுதணும்? மைனஸ் J2 அது எழுதியாச்சு. அடுத்தது இது எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோவும் இந்த காலமும் இந்த ரோவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? 0 into 2 minus J12 0 into எது போட்டாலும் 0 தான் கிடைக்கும். ஆனால் 0 எழுதிருக்கும். அடுத்து இது ரெண்டு மைனஸ் இது ரெண்டுத்தையும் எழுதணும். ஸோ மைனஸ் போட்டாச்சு. J12 into minus J50. ஓகேங்களா? க்ளோஸ் பிராக்கெட். அடுத்து தேர்ட் டேர்முக்கு என்ன பண்ணணும்? பிளஸ் சிம்பிள் போடணும். ஸோ இங்கே தேர்ட் டேர்ம் என்ன? 0 into anything எதை போட்டாலுமே என்ன ஆகும்? 0 ஆகுது. அதனால இங்க நான் எழுதல. ஓகேங்களா? இதை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தட் மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல கால்குலேட்டர் காம்ப்ளெக்ஸ் மோட்ல செட் பண்ணிட்டு அப்படியே சால்வ் பண்ணி எப்படியே ஒரு பிராக்கெட் கூட மிக்ஸ் பண்ணாம ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க பிரஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்தா ரியல் பார்ட் கிடைக்கும். ரியல் பார்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3200 வருது. ஸோ இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணா ஷிஃப்ட் ஈக்குவல்னு கொடுத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் கிடைக்கும். ஸோ இமேஜினரி பார்ட் தான் எனக்கு நமக்கு வந்து மைனஸ் 8000 ஜேன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம டெல் I1 கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி டெல் I2 கண்டுபிடிக்கணும். டெல் I2 கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? செகண்ட் காலத்தை வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இன் காம்ப்ளெக்ஸ் மோட்ல இதை வச்சு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அடுத்தது டெல் I2 கண்டுபிடிக்கணும். டெல் I2 கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெல் I2 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம டெல் I2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 600 மைனஸ் J800 வருது. அதே மாதிரி டெல் I3க்கு தேர்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணி நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்க. கால்குலேட்டர் காம்ப்ளெக்ஸ் மோட்ல வச்சுட்டு கண்டுபிடிச்சுன்னா 300 மைனஸ் J2200 வருது. ஓகேங்களா? இப்போ I1 ஈக்குவல் டு என்ன? I1 என்ன? இட் இஸ் டெல் I1 பை டெல். ஓகேங்களா? ஸோ டெல் I1 வேல்யூ எழுதிட்டு டிவைட் பை டெல்லோட வேல்யூ எழுதுங்க. ஸோ இதையும் நம்ம எப்படி போட போறோம்னா கால்குலேட்டர் தான் போட போறோம். ஓகேங்களா? இது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். கால்குலேட்டர் காம்ப்ளெக்ஸ் மோட்ல இருக்கு ஆல்ரெடி. இப்போ ஓப்பன் பிராக்கெட் 3200 மைனஸ் 8000 ஷிஃப்ட் ஐ பிரஸ் பண்ணிக்கோங்க. ஜேக்கு பதிலாக க்ளோஸ் பிராக்கெட் டிவைடட் 304 மைனஸ் 324 324 ஷிஃப்ட் ஐ க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்க. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு கொடுத்தா வருது நமக்கு 18.059 வருதா? ஸோ இதுதான் வந்து ரியல் பார்ட். அதான் நான் எழுதிருக்கேன். I1ஓட ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா 18.059 எழுதியாச்சு. இப்போ ரியாக்டிவ் பார்ட் தட் இஸ் இமேஜினரி பார்ட் வேணும் என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணா கிடைக்குது மைனஸ் 7.06 கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு இமேஜினரி பார்ட் ஜே டேர்மோட வேல்யூ. ஜே டேர்ம் என்ன? மைனஸ் J 7.06 எழுதிருக்கும். இப்போ வந்து நமக்கு இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா I1ஓட வேல்யூ வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே நம்ம வந்து கரண்ட் வோல்டேஜ்ல மேக்னெட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கிறோம்? போலார் ஃபார்மேட்ல மாத்திக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் மட்டும் காம்பவுண்ட் மோட்ல போட தேவையில்லை. நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டு போலார் எங்க இருக்கு? ஷிஃப்ட் போலார் கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்தா என்ன வருது? 19.39. இப்போ வந்து நமக்கு போலார் ஃபார்மேட்ல அதோட மேக்னிட்யூட் எவ்வளவு? 19.39 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதோட வந்து ஆங்கிள் தேவைப்படுது. ஸோ ஆங்கிள் தேவைப்படுறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படியே ஷிஃப்ட் ஈக்குவல் டு கொடுங்க. கொடுத்தா என்ன வரும்? மைனஸ் 21.37 டிகிரி வருது. 37 டிகிரி வருது. ஓகேங்களா? ஸோ 19.39 மேக்னிட்யூட், ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 21.37 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட்டர்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்லேயே வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி I2 ஈக்குவல் டெல் I2 பை டெல் போட்டுட்டு I3 டெல் I பை டெல் போட்டுட்டு நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல கண்டுபிடிச்ச ஆன்சர் நம்ம போலார் ஃபார்மேட்ல மாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். புரியலன்னா மறுபடியும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோ ஒரு முறை கோத்ரூ பண்ணி பாருங்க. கால்குலேட்டர்ல ஐ டேர்ம் பிரஸ் பண்ணுறது ஜே டேர்முக்கு பதிலாக நம்ம ஐ டேர்ம் தான் ஐன்ற ஒரு டேர்ம் தான் இருக்கும். அது ENG அதாவது ஷிஃப்ட் ENG பிரஸ் பண்ணி நமக்கு ஐ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு AC சர்க்யூட் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா இந்த ஜே டேர்ம்லாம் வரும். அதுக்கு நீங்க கண்டிப்பா கால்குலேட்டர் காம்ப்ளெக்ஸ் மோட்ல வச்சுட்டு தான் போடணும். ஓகேங்களா?